பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹு தஆலாவுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள், மன் பனா மஸ்ஜிதன் பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னah. எவர் ஒருவர் பள்ளிவாசலை கெட்டுவாரோ அவருக்காக அல்லாஹு தஆலா சொர்க்கத்தில் ஒரு மாளிகை கட்டுகின்றான் என்பதாக ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் பிரபல்யமான ஹதீஸாக இருக்கிறது. உலகத்திலேயே அல்லாஹுக்கு பிடித்த இடம் அஹப்புல் பிலாதி மசாஜிதுஹா, அல்லாஹுடைய வீடுகள் தான் மசாஜிதுல்லாஹ், அல்லாஹுக்கு பிடித்த இடம் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட மஸ்ஜிதை கெட்டுவதும் மஸ்ஜிதுக்காக உதவுவதும் எவ்வளவு பெரிய காரியமாக இருக்கிறது என்பதை நாம் சுருக்கமாக முடிந்த அளவு பார்க்க இருக்கின்றோம். மஸ்ஜித் அல்லாஹுக்காக தொழக்கூடிய இடங்களாக இருக்கின்றன. ஹலீஃபா ஹாரூன் ரஷீத் என்று சொல்லப்படுகின்ற ஒரு அரசர், மாமன்னர் வாழ்ந்த சரித்திரம் வரலாறு முஸ்லிம்களுக்கு குறிப்பாக தெரியும் என்று நான் நினைக்கின்றேன். அவர் ஒரு தடவை ஒரு முறை ஒரு மஸ்ஜிதை, ஒரு பள்ளிவாசலை தனியாக நானே என்னுடைய செலவில் கட்டுவேன், இதில் யாரும் பங்கு பெறக்கூடாது என்று அறிவிப்பு செய்துவிட்டு ஒரு பள்ளியை கட்ட ஆரம்பித்தார்கள். ஆனால் அங்கே வசிக்கின்ற ஒரு ஏழை, தினந்தோறும் சம்பாதிச்சு சாப்பிடக்கூடிய ஒரு கூலி, எப்படியாவது நானும் அந்த பள்ளிவாசலில் ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்தில், நல்ல எண்ணத்தில் அவர் தன்னுடைய சிறிய சம்பளத்தின் மூலமாக, அந்த பணத்தின் மூலமாக அதற்கான மெட்டீரியல் செங்கலும் மண்ணும் முடிந்த அளவுக்கு அங்கே கொட்டப்பட்டு இருந்தது. அந்த பள்ளிவாசல் கட்டக்கூடிய இடத்தில் இரவு நேரத்தில் போய் கலந்து போட்டு விட்டார்கள். அதற்கு பிறகு பள்ளிவாசல் உருவாகிவிட்டது. மன்னன் ஹாரூன் ரஷீத் ஒரு நாள் கனவில் கண்ணுகிறார் ஒரு அழகான மாளிகை. அந்த மாளிகைக்கு உள்ள போகும் பொழுது மலக்கின் மூலமாக சொல்லப்படுகிறது, இது உங்களுக்காக நீங்கள் கட்டிய மஸ்ஜிதுக்கு பகரமாக அல்லாஹ் சொர்க்கத்தில் கட்டிய மாளிகை என்பதாக சொல்லப்படுகிறது. அதே போன்று முன்னால் ஒரு மாளிகையும் அவர்கள் பார்க்கிறார்கள். இது யாருடைய மாளிகை என்று சொல்லும் பொழுது, இது உங்களுடையதல்ல, இந்த நபருடையது, இந்நாள் அவருடைய பெயர் என்பதாக சொல்லப்படுகிறது. விழித்து பார்க்கிறார்கள். காலை நேரத்தில் அந்த நபர் யார் என்று தேடுகிறார்கள். தேடி அவரை அழைத்து கேட்கிறார்கள், உனக்கு எப்படி எனக்கு கொடுத்த மாதிரி அல்லாஹு தஆலா மாளிகை கொடுத்திருக்கின்றார் என்று கேட்கும் பொழுது, அவர் தான் செய்த செயலை, அமலை அவர்கள் சொன்னார்கள். நீங்கள் அறிவிப்பு செய்து விட்டீர்கள், நான் என்னுடைய செல்வத்தில் இருந்து அல்லாஹ்வுடைய இல்லத்தை, வீட்டை கட்டுகின்றேன், மஸ்ஜிதை கட்டுகின்றேன், பள்ளிவாசலை உருவாக்குகின்றேன், இதில் யாரும் பங்கு பெறக்கூடாது என்று. ஆனால் எனக்கு ஆசையாக இருந்தது. எனவே என்னுடைய சிறிய சம்பளத்தின் மூலமாக நான் அதற்கான தேவையான செங்கல்களையும் சில கட்டுமான பொருட்களையும் உங்களுடைய கட்டுமான பொருட்களோடு கலந்து விட்டேன் என்பதாக சொன்னார்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. முழு மஸ்ஜித் கட்டியவருக்கும் ஒரு மாளிகை அல்லாஹ் தஆலா தருகின்றான். இஹ்லாசுடன், ஈமானுடன், நல்ல எண்ணத்துடன் சிறிதளவு பள்ளிவாசலுக்கு உதவி செய்ய அந்த ஏழைக்கும் அல்லாஹ் தஆலா இவ்வளவு பெரிய வெகுமதியை தந்திருக்கின்றார் என்பதை நான் வழங்கிக் கொள்ள வேண்டும். என்றால் எந்த அளவுக்கு மஸ்ஜிதை அல்லாஹ் தஆலா விரும்புகின்றான், மஸ்ஜிதை கட்டுகின்றவர்களுக்கும் அதில் ஹிதும செய்யக்கூடிய, உதவி செய்யக்கூடிய நபர்களுக்கும் என்பதை நாம் இங்கே விளங்கிக் கொள்ள வேண்டும். இதே மாதிரி பார்க்கும் பொழுது ஒரு முறை தமீமுத்தாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஷாம் தேசத்திற்கு சென்றார்கள். அந்த காலத்துல பாத்தீங்கன்னு சொன்னா வெளிச்சத்துக்காக பந்தங்கள் வச்சுக்குவாங்க. அதுல நெருப்பு எரியும், அந்த வெளிச்சத்துல இரவு நேரத்துல பயன்படுத்திக்குவாங்க. ஆனா அங்க பாக்குறாங்க ஒரு மின் விளக்குன்னு சொன்னா அது என்ன சொல்றது, நெருப்பால எரிஞ்சிட்டு இருக்குது. வெளியே கண்ணாடி போட்ட ஒரு பாதுகாப்பாக அந்த நெருப்பு
சிவிலின்னு நினைக்கிறேன். நம்முடைய சிறிய வயதில் நாம் பார்த்திருப்போம். சிவிலி, அதாவது நெருப்பு மண்ணெண்ணையின் மூலமாகவோ இல்லை வேற ஏதோ காரணத்தின் மூலமாகவோ எரிந்து கொண்டிருக்கும். மேல கண்ணாடி சிவிலி போட்டப்பட்டு இருக்கும். அதை பார்க்கிறாங்க, வெளிச்சமும் அழகா இருக்குது. தமீமுத்தாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அதை கொண்டு மஸ்ஜித் நபவியில் வைத்து விட்டார்கள். அதை வாங்கி கொண்டு ரசூலுல்லாஹ் கிட்ட கேட்கல. ரசூலுல்லாஹ் நைட் பார்க்கறாங்க, பள்ளிவாசல் பிரகாசமா இருக்குது, வெளிச்சமா இருக்குது, நூறா இருக்குது, ஜோதியா இருக்குது, அழகா இருக்குது. யார் வைத்தார்கள் என்பதாக கேட்கும் பொழுது தமீமுத்தாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பயந்தவர்களாக நபி அவர்கள் கேட்காமலே வைத்து விட்டோமே என்ற காலத்திற்காக ஒளிந்து கொண்டார்கள். அங்கிருந்த சஹாபாக்கள் சொன்னார்கள், இதை வைத்தவர் தமீமுத்தாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்று சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு அருகில் சென்று அவருடைய இரு கரங்களையும் பிடித்து முத்தம் கொடுத்தார்கள், முசாஃபஹா முஆனகா செய்தார்கள். அது மட்டுமில்ல, துவா செய்தார்கள். யா அல்லாஹ், இவருக்கு இவ்வளவு பெரிய சிறப்பு செய்திருக்கிறார சொல்லிட்டு சொன்னார்கள், அந்த நவ்வர்த மஸ்ஜிதனா, எங்களுடைய மஸ்ஜிதை தாங்கள் ஜோதியாக ஆக்கிவிட்டீர்கள், வெளிச்சத்திற்குரியதாக ஆக்கிவிட்டீர்கள், பிரகாசம் உள்ளதாக ஆக்கிவிட்டீர்கள். நவ்வரல்லாஹு துன்யாக்க வ ஆகிரத்தக்க, அதே போன்று அல்லாஹும் உங்களுடைய உலக வாழ்க்கையையும் மறுமையுடைய வாழ்க்கையும் பிரகாசமான வாழ்க்கையாக, ஜோதி உள்ள வாழ்க்கையாக, அழகான வாழ்க்கையாக ஆக்கி தருவானாக என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா செய்தார்கள். மட்டுமல்ல, அதற்கு பிறகு ஒரு அறிவிப்பு செய்தார்கள், எனக்கு 4 பெண் பிள்ளைகள், ஒருவேளை 5வது ஒரு பெண் பிள்ளை இருந்திருக்கும் என்று சொன்னால், இந்த அமலை பார்த்து, இந்த அமலின் காரணமாக, இந்த செயலின் காரணமாக ஹஜ்ரத் தமீமுத்தாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு என்னுடைய 5வது பெண் பிள்ளையை நிக்கா முடித்து வைத்திருப்பேன் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகிழ்ச்சி அடைந்தார்கள், சந்தோஷப்பட்டார்கள். என்றால் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, பள்ளிவாசல் என்பது எவ்வளவு பெரிய விஷயமாக இருக்கிறது என்பதை நாம் விலகிக் கொள்ள வேண்டும். அதாவது பள்ளி கட்டுறதுக்கு சில பள்ளிகள் சில மாதங்கள் ஆகும், சில நாட்கள் ஆகும், வருடக்கணக்கில் கூட ஆகும். ஆனா பள்ளி கட்ட ஆரம்பிச்ச உடனேயே யார் அதுக்கு உதவி செய்யறாங்களோ அவங்களுக்கான பள்ளி கட்டி முடிப்பதற்கு முன்னாலேயே மாளிகை அல்லாஹு தஆலா உருவாக்கி விடுகின்றார் என்பது பல ரிவாயத்துக்கள் நமக்கு கிடைக்கின்ற செய்தியாக இருக்கிறது. எனவே அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியோர்களே, இதுதான் அல்லாஹுடைய மஸ்ஜிதிற்கான இவ்வளவு பெரிய மகிமை இருக்கிறது. ஆனால் அந்த மகிமைக்குரிய சிறப்புக்குரிய பள்ளிவாசல்களை நாம் எதற்கு பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம் என்பதை கேட்டால்தான் நமக்கு மன கஷ்டம் ஏற்படுகிறது. ஏதோ தொழுகைக்கு மட்டும் இல்ல, நபி அவருடைய காலத்தில் மஸ்ஜிது தான் மதரசா, மஸ்ஜிது தான் மக்தப், மஸ்ஜிது தான் யூனிவர்சிட்டி, மஸ்ஜித் தான் கோர்ட், நீதிமன்றங்கள், மஸ்ஜித் தான் இபாதத் கான்கா, மஸ்ஜித் தான் எல்லாமே. அதாவது ஒரு முஸ்லிம்கான எல்லா தேவைகளும், தனிப்பட்ட முறையில எல்லா இபாதத்துக்களும், தனிப்பட்ட முறையில என்னென்ன தேவையோ மஸ்ஜித் பூட்டவே படாது. அநேகமா நான் நினைக்கிறேன், இன்னைக்கு காபத்துல்லாவுடைய நிலைமை அப்படிதான், மஸ்ஜித் நபவியும் அநேகமா இப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். எனவே அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியோர்களே, மஸ்ஜிதை நாம் நம்முடைய எல்லா காரியங்களுக்கும், மஸ்ஜித் மக்தபாக உருவாக வேண்டும், மஸ்ஜித் மதரசாவாக உருவாக வேண்டும், மஸ்ஜித் அல்லாஹ்வுடைய எல்லா அமல்களும் செய்யக்கூடிய ஒரு ஹான்காவாக, ஒரு ஜிக்ருடைய மஜ்லிஸ் உள்ள இடமாக, தர்ஸே புகாரியுடைய இடமாக, தர்ஜுமத்துல் குர்ஆனுடைய இடமாக, தஃப்சீருல் குர்ஆனுடைய இடமாக நாம் ஆக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம ஆக்கி வச்சிருக்கோமான்னு கேட்டா, பல பள்ளிகளை பார்த்திருக்கேன்னா தொழுகை நேரத்துல திறப்பாங்க, தொழுகை முடிஞ்சதும் மூடிடுவாங்க. குறிப்பா அசர் மகரிப் இஷால மட்டும் திறந்திருக்கும். மற்றபடி ஃபஜருக்கு பிறகு திறப்பாங்க, ஃபஜருக்கு பிறகு
திறப்பாங்க, ஃபஜர் முடிஞ்சதும் மூடிடுவாங்க. ஜுஹர் பிறகு திறப்பாங்க, ஜுஹருக்கு திறப்பாங்க, ஜுஹருக்கு பிறகு மூடிடுவாங்க. எனவே அல்லாஹ்வுடைய பெரியவர்களே, 24 மணி நேரமும் சதா காலமும் மஸ்ஜிதை நாம் ஆபாதாக்க வேண்டும். இதுதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செஞ்ச ஒரு மிகப்பெரிய சேவையாக இருக்கிறது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட சேவை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நசீபாக்கி தருவானாக. ஆமீன். வாஹு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.